ஏமா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் சாமிக்கு எதிர் இல்ல, மூட நம்பிக்கைக்கு தான் எதிராக இருக்கமே தவிர சாமிக்கு நாங்க எதிரி அல்ல. கல்லா இருக்கிற கச்சிலையில போய் கன்னத்துல போட்டுக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, பாலை ஊத்துறது இதெல்லாம் எதுக்குன்னு நாங்க கேட்கிறோம். கையை குடியான்னு இப்படி கையை நின்னா அவரு அப்படி அடிச்சு விட்டாரு. அதோட தான் இருந்தேன், நான் அழிக்கலையே. மக்கள் மத்தியில நீங்க மறைமுகமா வந்து தெய்வத்தை தாக்குறீங்க, எங்களை கும்பிட விடாம ஆக்குறீங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு நான் தான் சொல்றேனே போனோம். இதெல்லாம் மறைமுகமா ரொம்ப ஓவரா பேசுற. எல்லாம் தெரு தெருவா எல்லாத்துலயும் கோயில், மீனாட்சி கோயில் அங்க இருக்குது. மக்களோட நம்பிக்கை மக்கள் இல்ல, ஒண்ணு கிடைக்க மாட்டான். அந்த இடத்துல சாமி சிலையை வச்சுட்டோம்னா ஒண்ணு கிடைக்க மாட்டான்னு வைக்கிறது. இது இல்லைன்னு சத்தியமா சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். கச்சலைய செய்யறது யாரு? தச்சர் தானே செய்யறாரு. அதுக்கு வந்து கண்ணு, மூக்கு, வாய், வயிறு எல்லாம் அவர் தான் படைக்கிறாரு. படைச்சு அவர் கொண்டுட்டு போய் ஒரு மந்திரத்தை சொல்லி பாப்பா பையன் அதை கொண்டு போய் ஒரு கற்பகிரகம் சொல்லி உள்ளுக்குள்ள வச்சுடுறான். அதை வச்சுட்டா அதுக்குள்ள பாப்பா தான் போக முடியும், இவர் செஞ்சவரே போக முடியாது. இது என்ன வழியில் நியாயம்? மேல்மருவத்தூர்ல மாத்திரம் வாசலுக்கு விளக்கா இருக்க பெண்கள் போலாம், மென்சஸ் ஆன பெண்கள். ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே மென்சஸ் ஆன பெண்கள் ஒரு காலகட்டத்துல பெண்களை வந்து நம்பிக்கை தெரியுமா? கல்லுகிட்ட இல்ல தெய்வமா நினைக்கல. கல்லுகிட்ட சொன்னோம்னா அந்த கல்லு யார்கிட்டையும் சொல்லாது, உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்க சொல்லிடுவீங்க. அதுதான் காரணம், வேற ஒண்ணு இல்லை. சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நீங்க அதாவது ஒரு திராவிட இயக்கம் அப்படின்றதுல இருந்து தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. அப்ப திராவிட இயக்கத்துல என்ன அப்படின்னா, கடவுளே இல்லை, நான் ஒரு நாத்திகன் அப்படின்ற மாதிரி ஒரு பயணம் இருக்கு, இப்ப வரைக்கும் இருக்கு, மக்கள் மத்தியிலயும் இருக்கு, அவங்க அந்த இயக்கத்துல உள்ள அனைத்து நபர்கள்ட்டையும் உறுப்பினர்கள்ட்டையும் இருக்கு. அத இப்ப நீங்க மாறி இருக்கிற ஒரு தெலுங்கு தேசம்ன்ற ஒரு இயக்கத்துல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இப்ப ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏமா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் சாமிக்கு எதிர் இல்ல, மூட நம்பிக்கைக்கு தான் எதிராக இருக்கமே தவிர சாமிக்கு நாங்க எதிரி அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒன்ன கும்பிடுறத காட்டிலும் இப்ப உங்களுக்கு யாரு உயிர் கொடுத்தா சொல்லுங்க? உங்க அப்பா அம்மா தானே. அவங்கதான் யாரு? அவங்கதான் சாமி, அவங்கதான் கடவுள். உயிர் கொடுத்தவங்க அவங்க. உங்களை பெத்து வளர்த்து ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்தவங்க தான் தெய்வம். அவங்கள விட்டுப்புட்டு கல்லா இருக்கிற கச்சிலையில போய் கன்னத்துல போட்டுக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, பாலை ஊத்துறது இதெல்லாம் எதுக்குன்னு நாங்க கேட்கிறோம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல நாங்க சொல்றது எங்களுக்கு மட்டும்தான், உங்களை நாங்க சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை வேற. உங்க நம்பிக்கையில நீங்க போய் சாமியை கும்பிடுங்க, பாலை ஊத்துங்க, பழத்தை கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, நாங்க செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். நீங்க செய்ய மாட்டீங்க, பட் நீங்க வந்து கோவிலுக்கு போக மாட்டீங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டுல உள்ள பெண்கள் பூராமே கோவில் குளம்னு சிறப்பு பூஜை. இப்ப நான் என்ன சொன்னேன்? நீங்க போறத நாங்க தடுக்க மாட்டோம்னு சொன்னா இல்லையா? இது கரெக்ட். ஏன் மக்களுக்கு தான் நீங்க சொல்ற விளக்கமா ஒழுசு, மக்களுக்கு மட்டும் அல்ல. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோயில், அந்த சாமி பேரு தான் என் பேரு, புரியுதா? எங்க தாத்தன் பேரும் காமாட்சி நாயுடு, என் பேரும் காமாட்சி நாயுடு. இன்றைக்கு இப்ப என் பையன் வந்துட்டு போறானே, பொண்ணுக்கு அவனுக்கு இன்னைக்கு அங்கதான் மொட்டை போட்டு அவனுக்கு காது குத்தணும், காமாட்சி அம்மன் கோயில்ல தான். அதுக்காக நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன்னு நான் சொல்லல. அங்க போய் அந்த வரிசையில போயிட்டு இருக்கும் போது அந்த உங்க வந்து பார்த்துட்டு என்ன கூட்டிட்டு முன்னாடி எங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. போனா அந்த பூசாரி கையை குடியான்னு இப்படி கையை நின்னா அவரு அப்படி அடிச்சு விட்டாரு. அதோட தான் இருந்தேன், நான் அழிக்கலையே. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை நான் தப்பா பேசக்கூடாது, புரியுதா? நீங்க இந்த உபதி வச்சிருக்கீங்க, மேல குங்குமம், கீழே குங்குமம், நடுவில் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது உங்களுடைய சௌரியம். உங்களை யாரு நான் சொல்றதுக்கு? உங்க கை நெத்தி உங்க பொருள் நீங்க நீங்க இப்படி சொல்றீங்கய்யா. ஆனா பெண்களும் மக்கள் மத்தியில நீங்க மறைமுகமா வந்து தெய்வத்தை தாக்குறீங்க, எங்களை கும்பிட விடாம ஆக்குறீங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு. நான் தான் சொல்றேனே, போன மாசம் ஃபுல்லா என்னத்தான் கழுவி ஊத்துனானுங்க. நான் முருகங்கிறது சிலை தான், கற்சலை தான் சொன்னேன். நானு முருகன் கற்சலை தான் இப்பயும் சொல்றேன். என்னுடைய கொள்கை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது.
உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெய்வம். உங்களை நான் நீங்க தெய்வம் இல்ல, அது நான் கற்சலைன்னு நான் வாதிடலை. எனக்கு அது கற்சலையா தெரியுதே தவிர அது சாமியா சோம்பணும், அதை கையெடுத்து கும்பிடணும்னு எனக்கு தோணல. சரி, அப்ப நேரடியா நீங்க அது கல்லு சிலைன்னு சொல்லிடுறீங்க. ஆனா மறைமுகமா அந்த கல்லையே இருக்க விடாம ஆக்கிரணும்ன்ற ஒரு நடவடிக்கை எல்லாம் நடக்குது இல்லையா? யார் சொன்னா? நடக்குது, மக்கள் மத்தியில பேசப்படுது. நீங்க கோயில இடிச்சா இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முதல் படையான முருகன் இல்லம் தான் அங்க திருப்பரங்குன்றம். இதுல வந்து முன்னாடி ஆட்சியில ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. தமிழக அரசால தாக்கப்பட்டுச்சா இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்கன இருந்துச்சு? திருப்பரங்குன்றம் முன்னாடி உள்ள நுழையிற என்ட்ரன்ஸ்ல ஒரு பிள்ளையார் கோயில், பெரிய கோயில் இருந்துச்சு மரத்தடியில. அதை எதனால தாக்குனாங்க? ரயில்வே ஜங்ஷன்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. இதெல்லாம் மறைமுகமா ரொம்ப ஓவரா பேசுற. எல்லாம் தெருத்தருவா எல்லாத்துலயும் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் அங்க இருக்குது. நீ கோயில்ல போய் மீனாட்சி அம்மன் கோயில்ல கும்பிடு, முக்குடோனி பெருமா இவர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, கும்பிடு. ரெட்ட பிள்ளையார் அரசமரத்துக்கடியில உட்காந்துருக்காரு, போய் கும்பிடு. அங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, பழைய சொக்கநாதர் கோயில் இருக்கு, அங்க காமாட்சி கோயில் இருக்கு, இன்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்கு. இத்தனை பெருமாள் கோயில், 2-3 பெருமாள் கோயில் இருக்கு. இந்த இதுக்கு பக்கத்துல கூட ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, சுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கு. இவ்வளவு கோயில் எல்லாம் விட்டுவிட்டு தெருவுல இந்த சொல்ல போனா அவன் வீட்டு வாசல்லே கோயிலுங்க. எவனா ஒருத்தன் ஒண்ணு கிடைச்சான்னு போதும், ஒரு 4 பேர் ஒண்ணு கிடைச்சிட்டான்னா அந்த இடத்துல என்ன பண்ணு, கூட்டு மிளகி தெளிவுன்னு அங்க ஒரு சாமியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறது. சத்தியமாங்க, இது நான் போய் சொல்லல. மக்கள் இல்ல, ஒண்ணு கிடைக்க மாட்டான் அந்த இடத்துல சாமி சிலையை வச்சுட்டோம்னா ஒண்ணு கிடைக்க மாட்டான்னு வைக்கிறது. இது இல்லைன்னு சத்தியமா சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். சும்மா அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. தெருவுல இருந்து முன்னாடி நுழைஞ்சு போறாங்கன்னா நம்ம பிள்ளையார பாத்துட்டு போனா நல்லதுன்னு ஒரு மனுஷன் பிள்ளையார இங்க பாருமா, பிள்ளையார பாத்துட்டு போனா நல்லதுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சரித்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஆறும் இல்ல குளம் இல்ல. ஒரு காலத்துல இங்கேயே இதே மதுரையில ரெட்ட பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எல்லாம் எதுக்காக பிள்ளையார் கோயில ஆத்தோரத்துல எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அவரு கல்யாணம் ஆகாம இருந்த பிள்ளையாரு ஏதாவது இங்க வரக்கூடிய கன்னிகள்ல அவருக்கு பிடிச்சதுன்னா அந்த கன்னியை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக தான் பிள்ளையார அங்க வச்சது. நீங்க அதையே விட்டுவிட்டு அதையே சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டா நாங்க என்ன செய்யறது? முதன்மை கடவுள் வந்து பிள்ளையாரு. அது எப்ப வந்தாரு? இல்லம்மா, இல்ல அந்த கடவுள் எப்ப இங்க எதுல வந்தாரு? பிளைன்ல வந்தாரா, ரயில்ல வந்தாரா? மக்களால உருவாக்கப்பட்டவங்க தான். ட்ரெயின்லயோ ஃளைட்லயோ வரல. இல்ல, மக்கள் தானே செஞ்சாங்க. இல்ல, நீங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. கற்சலைய செய்யறது யாரு? தச்சர் தானே செய்யறாரு. அதுக்கு வந்து கண்ணு, மூக்கு, வாய், வயிறு எல்லாம் அவர் தான் படைக்கிறாரு. படைச்சு அவர் கொண்டுட்டு போய் ஒரு மந்திரத்தை சொல்லி பாப்பா பையன் அதை கொண்டு போய் ஒரு கற்பகிரகம் சொல்லி உள்ளுக்குள்ள வச்சுடுறான். அதை வச்சுட்டா அதுக்குள்ள பாப்பா தான் போக முடியும், இவர் செஞ்சவரே போக முடியாது. இது என்ன வழியில் நியாயம்? சாமிக்கு உயிர் கொடுத்ததே இருமா. நீ இப்ப கற்பகிரகத்துக்குள்ள நீ போக முடியுமாமா? அது எதுக்கு இன்னைக்கு இங்க பாரு, கற்பகிரகத்துக்குள்ள போனது நீங்க அவசியம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகி மண்டையை போட்டு போனாரு. இப்ப அவர் மகன் அங்க வந்து மறுபடியும் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு தெரியுமா? மேல்மருவத்தூர்ல பொம்பளாட்டி போய் அதுக்கு பூஜை பண்ணலாம்னு சொன்ன ஒரே காரணத்தினாலதான் எல்லா பொம்பளையிலும் எக்கிட்டு போனாலுவோ. இதை இல்லன்னு மறுக்க முடியுமா? அது வந்து அது வந்தா இது வந்து சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அப்படின்னா அந்த ஓம் சக்தி அப்படின்றது ஒரு தெய்வம், பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்தை வழிபட வேண்டியது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு அவர் கொடுத்திருக்கிறாரு. சரி, அவர் கொடுத்தாருல சத்தியமா நான் வரவேற்கிறேன். ஆனா ஒரு விஷயம், எப்ப மீனாட்சி பெண் தெய்வம் தானே, எப்ப மீனாட்சிக்கு நீ போய் ஏன் அர்ச்சனை பண்ணக்கூடாது, ஏன் போகக்கூடாது? தீட்டான பெண்கள் கூட அங்க போலாமே, ஏன் தீட்டான பெண்கள் ஏன் இங்க இந்த கோயிலுக்கு போக கூடாது? சொல்ல எனக்கு. சும்மா இந்த இதெல்லாம் சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இந்த கதை விடுற பாரு சும்மா இந்த. அப்புறம் ஏமா அங்க மேல்மருவத்தூர்ல மாத்திரம் வாசலுக்கு விளக்கா இருக்க பெண்கள் போலாம், மென்சஸ் ஆன பெண்கள். ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே மென்சஸ் அதுவுமே ஒரு காலகட்டத்துல பெண்களை வந்து தெய்வத்தையே கும்பிடக்கூடாதுன்னு இழிவான முறையில பேசப்பட்டதுனால அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஓம் சக்தின்ற அம்மனை உருவாக்கப்பட்ட பங்காரடிகள் இத வந்து சொல்லி இருக்காரு. பெண்களை மதிக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவம். அது அப்ப பங்காரடிகள் மட்டும்தான் மதிக்கணுமா? இங்க இருக்க மக்கள் எல்லாம் வழிபடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காலகட்டத்துல
வளர்க்கல. அப்ப தெய்வம்னா பெண் தெய்வம் இருக்கு, அந்த பெண் தெய்வத்தை அப்படி எல்லாம் யாரும் சொல்லல. மீனாட்சி அம்மன் கோயில் இங்க மீனாட்சி அம்மன் கோயில் தான் இருக்குது. ஒரு காலத்துல எனக்கு மனசு சரியில்லைன்னா கூட அந்த தம்பகுளத்துல தான் நான் போய் உட்காந்துக்கிடுவேன், புரியுதா? அந்த அம்மா கிட்ட தான் போய் என்னத்தையாவது சொல்லி வச்சுட்டு வருவேன். அல்லைன்னா துர்கா அம்மா கிட்ட போய் அங்க போய் உட்காந்துதான் ஏதாவது பேசிட்டு வருவேன். மனுஷால்கிட்ட பேசுறத காட்டிலும் கல்லுகிட்ட பேசினாலாவது அதை நமக்கு சொல்ற காது குத்தி கேட்டு. இப்ப எப்படி நீங்க கல்லுகிட்ட பேசலான்ற என்ன வந்துச்சு? அந்த கல்லுகிட்ட ஏன் போய் பேசணும்? அதுகிட்ட பேசினா வெளியில சொல்லாதுங்க. உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இங்க பாருமா, நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? கல்லுகிட்ட இல்ல தெய்வமா நினைக்கல. கல்லுகிட்ட சொன்னோம்னா அந்த கல்லு யார்கிட்டயும் சொல்லாது. உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்க சொல்லிருவீங்க. அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. வெரி சிம்பிள். கல்லுவே தெய்வம்னு அனுசரிக்கப்பட்டனாலதான் நீங்க அங்க போய் உங்க குறைகளை சொல்லி பேசியிருக்கீங்க. ஏமா குறைகளை சொல்றோமோ நிறைகளை சொல்றோமோ அது நிவர்த்தி ஆனா தானே. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் வர்றேன், வாங்க நீங்க 2 பேர் வாங்க, நானும் கோயிலுக்கு வர்றேன். எனக்கு வெரி சிம்பிள், ஒன்னே ஒண்ணுதான். நான் இப்ப எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு இந்த வயசுக்கு எனக்கு இப்ப மறுபடியும் எனக்கு என்னுடைய துணைவியார் வரணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்க கடவுள்கிட்ட சொல்லி என்னை விட்டு என் துணைவியார் 16 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டா, பறந்து போயிட்டா. அவளை திரும்ப கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க அந்த தெய்வத்தை. நான் தெய்வம் இருக்குன்னு நம்புறேன். சரியா?